ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவ காலத்துல நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் நம்ம எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த பிரச்சனை இருக்கிறப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளவே இந்த பிரச்சனைக்குள்ளேயே ஒரு சுத்திக்கிட்டு இருப்போம். உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் திங்க் பியாண்ட் பாக்ஸ் அல்லது திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் அவங்க சொல்லக்கூடியது. நீ பிரச்சனைக்குள்ள இருந்துகிட்டு நீ முடிவு எடுக்காத. கொஞ்சம் வெளியில வந்து அதுக்கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, அத உட்கார்ந்து யோசித்து பாரு. அதற்கான விடைகளை உன்னால பெற முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் ஏன் இத உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னா, விடுதலை பயண புத்தகத்தில அதிகாரம் 3ல ஒரு அழகான நிகழ்வு வருது. கடவுளால தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் மோயிசன். அவர் பிறக்கும்போது என்ன செய்றாங்க அப்படின்னா, பல ஆண் பிள்ளைகள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. ஏன் கொல்லப்படுறாங்க? மோயிசன் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலைய கொடுக்கணும். இதுதான் நோக்கம், கடவுளுடைய திட்டம். இப்ப அங்க மோயிசன் என்ன பண்றாரு? வளர்ந்து பெரிய ஆளான பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இரக்கப்படுறார். தன்னுடைய இனத்தின் மீது மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து, அவர் இரக்கப்படுறாரு. அப்படி இரக்கப்பட்ட உடனே என்ன செய்யணும்னா, அவங்க எகிப்திய படைவீரர் கொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்ப பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. விடுதலை கொடுக்க வேண்டிய ஆளுக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சு. இப்ப அவர் பிரச்சனையில இருக்கிறாரு. இவர் ஓடுறாரு. போய் என்ன பண்றாரு? ஆடு மேய்க்கிறாரு. அது மட்டுமல்ல கல்யாணம் பண்றாரு. புள்ளைய பெத்துக்கிறாரு. வாழ்க்கையில அவர் அப்படியே ஒரு தன்னிறைவு அடைந்தவராக வாழக்கூடிய ஒரு நிலை. இப்ப கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்த குடுக்குறாரு. அந்த எரியும் முட்புதர் அனுபவம். அப்போ வழக்கமா மேய்க்கிற இடத்துல அவர் போகல. என்ன பண்றாரு அவர் என்னடா வித்தியாசமா எரிகிறதே! அத போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த நெருப்பு, அந்த 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 ஜுவாலை என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்குள்ளாய் இருக்கக்கூடிய பலவீனத்தை அப்படியே வெளிப்படுத்துகிறது. அப்ப இழந்து போன அபிஷேகத்த பிரச்சனையில இருந்தாரு. பிரச்சனையில ஒரே பார்வையில, ஒரே நோக்கத்தோட ஓடிக்கொண்டு இருந்தவர, இப்ப கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு 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 திருப்பத்தை கொடுக்கிறாரு. இப்ப மோயிசனுக்கு ஒரு மனமாற்றம், அவருக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு வழியாக என்ன படுகிறது அப்படின்னா, வல்லமை உடையவராக மோயிசன் போகிறார். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு திருப்பம், அவர்கள் விடுதலை அடைந்து வருகிறார்கள். அதே போல தான் இந்த தவக்காலம் இழந்து போன கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலம். அப்ப இந்த உன்னதமான ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐயோ! எனக்கு நேரம் இல்ல. கோயிலுக்கு போக நேரம் இல்ல. எனக்கு ஜெபமாலை சொல்ல நேரம் இல்ல. தர்மம் செய்ய எனக்கு ரொம்ப பொருளாதார வசதி இல்ல. அல்லது நோன்பு இருக்க என்னால முடியாது. உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்படியே பிரச்சனையே சொல்லிக்கிட்டே போகாம, இந்த மோயிசனை போல கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னொரு இடத்துக்கு புதுசா போய் பார்ப்போம். அப்படி போறப்ப நமக்கு புது அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய அகக்கண்களை கடவுள் திறப்பார். அந்த எரியும் நெருப்பில் எப்படி ஆண்டவர் காட்சி கொடுத்தாரோ, அதேபோல நம்முடைய இதயத்தை ஆண்டவர் என்ன செய்வார்னா பற்றி எரிய செய்வார். ஆகவே இந்த இதயத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து, பற்றி எரியும் இதயங்களாக ஆண்டவருக்காக பயணப்பட நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தொடர்ந்து நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். இயேசுவே ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளையே நாங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை கடந்து ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்கிறீர், நீர் எங்களை வழிநடத்துகிறீர் என்பதை உணர்ந்து தெய்வமே உம்முடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தேவையான நல்ல வழிகாட்டுதலை தாரும். ஆண்டவரே தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள நல்ல வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்திரபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.